தெய்வ கடாட்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மகா சுவாமிகள்னு சொல்லக்கூடிய பெரியவா, அவரிடம் எந்த விதமான பேதாபேதமும் தலை நீட்டியது இல்லை. எந்த பேதாபேதமும் அவருக்கு கிடையாது. தெரியறதா? அதனாலதான் அவர் சித்தி அடைஞ்ச போது எல்லாம் தொலைக்காட்சியில பார்த்துருப்பீங்க. இல்லாட்டி கூட இன்னைக்கு இருக்கு, வேணா போய் பாருங்க. வரிசையா பார்த்தோம்னாக்க அளவில்லாத கிறிஸ்தவர்களும் அந்த கன்னியாஸ்திரிகள்லாம் சொல்லுவோமே அவர்கள், அதே மாதிரி ஏராளமான முஸ்லிம்கள் அத்தனை பேரும் அங்க அதுதான் வாழ்க்கை. அவர்கள்தான் மகான்கள். அப்படிப்பட்ட உத்தமமான வசந்த இடத்துல இருக்கக்கூடிய மகா பெரியவாகிட்ட எந்த விதமான பேதாபேதமும் தலை காட்டியது கிடையாதுங்கிறத விளக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதனால மகா சுவாமிகள் அப்படின்னு ஒரு காலம் அவர் நினைச்சது இல்லை. நாம அப்படி கொச்சமாவது முயற்சி பண்ணுவோமே. இனச்சண்டை, மதச்சண்டை, மொழி சண்டை வேண்டாம். பேதாபேதமே நமக்குள்ள வேண்டாம். தெரியறதா? வாங்க. 1960 பின்பகுதி அப்ப ஆரம்பிச்சு 1963 டிசம்பர் 10 அன்னைக்கு வரைக்கும் நடந்த அற்புதமான நிகழ்வுகள். இந்த கும்பகோணத்துல நடந்த நிகழ்ச்சி. கும்பகோணத்துல அப்ப சப் ஜட்ஜா இருக்கார் ஒரு இஸ்லாமியர். அவர் பெயர் கமாலுதீன்னு பேரு. கமாலுதீன் அப்படின்னு பேரு. சப் ஜட்ஜ். அந்த காலத்துல இந்த சப் ஜட்ஜ் போஸ்ட்ங்கிறதெல்லாம் அவ்வளோ அந்த சப்ஜெக்டுக்கு சம்ஸ்கிருதம் நன்னா தெரியும். இப்ப 63 அந்த அவர் சப்ஜெக்ட் கமாலுதீன் அவர்களுக்கு சம்ஸ்கிருதம் என்ன படிச்சிருக்கார். கொஞ்ச நாள் ஆச்சு. அப்ப அந்த ஊர்ல லக்ஷ்மிகாந்த சர்மான்னு ஒருத்தர். பெயர்களை நிதானமா சொல்ல காரணம் மனசுல பதியட்டுங்கிறதுக்காக. அந்த லக்ஷ்மிகாந்த சர்மாங்கிறவர் ரொம்ப ஆச்சார அனுஷ்டானம் அது இது எல்லாம் அக்கறையா உள்ளவர், தெய்வ பக்தி உள்ளவர், எல்லாம் வேதம் படித்தவர். மகா சுவாமிகளை தெய்வமாக நினைச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே செய்யறவர். எதுவாக இருந்தாலும் பெரியவாகிட்ட காட்டு தான் பண்ணுவார். சும்மா தொண்டு 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 இன்னும் புரியும்படியா, உங்களுக்கு புரியும்படியா சொல்றதுன்னா சர்வீஸ் 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 டு த பீப்புள், டு த பப்ளிக். அப்படிதான், மக்களுக்காக, எல்லாம் பொது நன்மை தான். அப்படிப்பட்டவர் பெயர் லக்ஷ்மிகாந்த சர்மா. இனிமே அவரை சர்மானே பொது பேடையா அப்படியே பார்த்துள்ளேன்னா, திடீர்னு ஒரு நாளைக்கு சப் ஜட்ஜ் இருக்காரு. அவர் இந்த சர்மாவை கூப்பிட்டு அனுப்புறாரு. அவரை வர சொல்லு அப்படின்னு. சர்மாவுக்கு ஒன்றும் புரியல. என்னடா அது, நம்ம ஏதோ பொது தொண்டு பண்ணிட்டு இருக்கோம், அங்க எங்க அலைஞ்சு தெரிஞ்சு எதையோ பண்ணிட்டு இருக்கோம். இவர் ஏன் கூப்பிட்டு அனுப்புறாரு? சப்ஜெக்ட் கமாலுதீன் நம்ம எது கூப்பிடுறாரு தெரியலையே, சரி போயிடலாம் அப்படின்னு போனா அந்த சப்ஜெக்ட் இருக்காரு எழுந்து நின்று இப்படி கையெடுத்து கும்பிட்டு இவருக்கு வாங்க வாங்க சொல்றது. அதுக்குதான் அழைத்ததாக தகவல் வந்தது, வந்துட்டேன் அப்படின்னு ஒரு வழியா சர்மா சொல்லி முடிச்ச உடனே, வேற ஒன்றும் ஐயா, இந்த கும்பகோணத்துல நிறைய தர்மஸ்தாபனங்கள் இருக்கு. அதாவது ட்ரஸ்ட்னு வச்சுக்கோங்க. தாராளமா நிறைய தர்மஸ்தாபனங்கள் இருக்கு. ஆனா எதுவுமே சரியா இல்லை. நானும் எல்லாத்தையும் ஆட்களை வச்சு எல்லாம் ஒரு தடவை நன்னா சரி செக் பண்ணி பார்த்துட்டேன், சோதனை செய்து பார்த்து விட்டேன். அந்த அவ்வளவு அறச்சாலைகளையும் அறநிலையங்களையும் ட்ரஸ்ட்டுகளையும் சரி பண்ணக்கூடிய பொறுப்பை நீங்க தான் ஏற்றுக்கொண்டு சரி செய்து வைக்க வேண்டும்.
உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்கள்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு. ஜட்ஜே கூப்பிட்டு அதுவும் இப்படிப்பட்ட பதவி கொடுக்குறாருன்னா விடுவோமா? ஆனால் சர்மாவும் ஒத்துக்கலை. யோசிச்சு சொல்கிறேனே அப்படின்ட்டு வந்துட்டார். சரி யோசிச்சுட்டு எனக்கு சௌரியமாக தகவல் சொல்லுங்க அப்படின்னு விட்டார். இவர் என்ன பண்ணினார் சர்மா, அங்கிருந்து கிளம்பி தான் மட்டும் கூட போகலை. அப்போ மகா சுவாமிகள் இளையாத்தங்குடியில் முகாமிட்டு இருக்கிறார். இளையாத்தங்குடி நேராக அங்கே போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணி இந்த ஜட்ஜை பற்றி எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி அவர் கேட்டார். நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு இவர் நீள நெடுக்க சொல்லி முடிச்சார். வினாடி நேரம் அச்சா பெரியவா நீ ஏற்றுக்காத உறுதிப்படுத்து. அப்படி ஏற்றுக்கொண்ட அவர் அந்த அவ்வளவு அறச்சாலைகளையும் அதாவது ட்ரஸ்டுகளையும் அற்புதமான முறையில் சீரமைத்தார். நல்லா வேலை நடந்துருக்கு. அப்பப்ப இவர் இங்கேருந்து பெரியப்பா கிட்ட இன்னைக்கு இது நடந்தது அன்னைக்கு இது நடந்தது இப்படியே சொல்லிட்டு போகிற இளையாத்தங்குடிக்கு போய் ஒரு நாளைக்கு என்னாச்சு, இவர் நமஸ்காரம் பண்ணி இன்னைக்கு விஷயத்த சொல்லி முடிச்சார் சர்மா. பெரியவா அன்னைக்கு எல்லாத்தையும் கேட்டுவிட்டு, ஆமா நீ ஒரு வேத பாஷைய கல்லூரி ஆரம்பிக்கிறியா? எங்க போறது? ஏதோ அந்த சப்ஜெக்ட் சொன்னார், அவர் சொன்னதுனால இதையும் பண்ணி முடிச்சது. ஏதோ கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு, அது முடிச்சாச்சு. நல்லா இப்போ நிர்வாகம் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீ ஒரு வேத பாஷைய கல்லூரி ஆரம்பிக்கிறியான்னு கேட்டா திடீர்னு எங்க போறது? சர்மா இதுக்கு பதிலே சொல்லலை. பெரியவா கேட்டது பதிலே சொல்லலை சர்மா. அதே நேரத்தில் சர்மா இந்த தகவலை வேறு யாருக்கிட்டையும் சொல்லவும் சொல்லலை. இந்த மாதிரி பெரியவாளை தரிசனம் பண்ண பிறந்தேன். அவர் நீ வேத பாஷைய கல்லூரி ஒன்று ஆரம்பிக்கிறியான்னு என்கிட்ட கேட்டார். அப்படிலாம் சொல்லவே சொல்லலை யார்கிட்டையுமே, வீட்டில் இருக்கிறவர்கள்ட்ட கூட சரி. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு தடவை இவர் அப்படியே அங்கே வழக்கப்படி அந்த சப்ஜெக்ட் கமாலுதீன் அவரை போய் பார்க்கலான்னு போன பொழுது அவர் என்ன பண்ணினார், ஐயா வாருங்கள் வாருங்கள், இந்த சில நாளைக்கு அப்புறம் பாருங்கள், ஆமா இந்த வேத இருக்கு இல்லையா, வேதங்கள், அந்த வேதங்களுக்கு அர்த்தத்தோட பொருளுடன் சொல்லக்கூடிய ஒரு கல்லூரிய ஆரம்பிச்சா என்ன நீங்க